பிரசாத் பல காலமா வேலை பார்த்துட்டு சமீபத்துல தான் ரிட்டையர் ஆனாரு. நகரத்துல இருக்க வாழ்க்கை, அங்க இருக்க பரபரப்ப பார்த்து களைச்சு போன அவரு தன்னோட கடைசி காலத்தை இயற்கையோட சேர்ந்து கழிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. அது அவரோட கடைசி ஆசை. என்னங்க, உங்க முகத்துல இன்னைக்கு ஒரு புது நிம்மதி தெரியுது. என்ன, வேலையில இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருப்பீங்க, இப்ப நிம்மதியா இருக்கா? ஆமா சாரதா, 30 வருஷமா ஆபீஸ் ஃபைலு டென்ஷன்னு களைச்சு போயிட்டேன். இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஒரு கோரிக்கை அப்படியே இருக்கு. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் எப்பவும் சொல்லுவீங்களே, உங்க வேலையில இருந்து ரிட்டையர் ஆனதும் காட்டுக்கு பக்கத்துல பச்சை பசேல்னு இருக்கிற இடமா தேடி போய் இயற்கையோட இயற்கையா நிம்மதியா வாழணும். இதானே உங்களோட கடைசி ஆசை? ஆமா சாரதா, இந்த நகரத்தோட சத்தத்துல வாழ்ந்தது போதும். என்னோட ரிட்டையர் பெனிஃபிட் பணம் இன்னும் கொஞ்ச நாள்ல கைக்கு வரும். அது வந்ததும் சிட்டிக்கு தூரத்துல ஒரு நல்ல இடத்துல நல்ல வீடா வாங்கி அங்கேயே இருக்கலான்னு இருக்க. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு தடவை பிள்ளைங்களையும் மருமகள்களையும் கூப்பிட்டு இத பத்தி பேசுவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சரிங்க, நம்ம மருமக அனாமிகா, அஞ்சலி, அவனிய கூப்பிட்டு நம்ம பேசுவோம். நல்ல பொண்ணுங்க, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு எப்பவும் நினைப்பாங்க. கண்டிப்பா உங்க முடிவுக்கு அவங்க ஒத்துப்பாங்கங்க. அன்னைக்கு சாயந்தர வேளையில குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்தாங்க. அப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க என்ன விஷயம்? எல்லாரும் கேளுங்க. நான் ரிட்டையர் ஆனது உங்களுக்கு தெரியும். அதனோட பெனிஃபிட் பணம் வரப்போகுது. அத வச்சுக்கிட்டு தூரமா பச்சை பசேல்னு காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடமா பார்த்து ஒரு வீடு வாங்கி அங்க போகலான்னு நினைக்கிறேன். உங்க உத்தேசம் என்ன? அப்பா, இந்த யோசனை நல்லா இருக்கு. நீங்க வாழ்க்கை முழுக்க எங்களுக்காக கஷ்டப்பட்டீங்க. கடைசி காலத்தை உங்களுக்கு பிடிச்ச வகையில நீங்க செலவு பண்ணுங்கப்பா. ஆமாப்பா, எப்படியும் நாங்க எல்லாரும் ஆன்லைன்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றோம். அதனால எங்க ஆபீஸ்க்கு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க சந்தோஷத்தை விட எங்களுக்கு வேற எதுவும் பெருசில்ல. மருமகளே, நீங்க என்னடிமா சொல்றீங்க? உங்களுக்கு இந்த சிட்டி வாழ்க்கையை விட்டு வர்றதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல அத்தை, மாமாவோட சந்தோஷத்தை விட எங்களுக்கு வேற எதுவும் பெருசில்ல. அது மட்டும் இல்லாம இயற்கைக்கு பக்கத்துல இருக்க யாருக்கு தான் பிடிக்காது? ஆமா அத்தை, நான் கூட அங்க சமைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறி கிடைக்கும்னு சந்தோஷமா இருக்கேன். நான் இப்பவே ஆன்லைன்ல தேட ஆரம்பிக்கிறேன் அத்தை. நல்ல லொகேஷன் கிடைச்சா இடத்த வாங்கிரலாம். இந்த காலத்துல ஆன்லைன்ல அற்புதமான லேண்ட் எல்லாம் கிடைக்குது. சபாஷ் மருமகளே, உங்க எல்லாரோட சம்மதமும் கிடைச்சது. ரமேஷ், சுரேஷ், அருண், நல்ல ஏஜென்ட்டுங்களை பாருங்க. அம்மா மருமகளே, ஆன்லைன்ல உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமா ஒரு நாள் அஞ்சலி ரொம்ப உற்சாகமா லேப்டாப்ப கையில எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தா. எல்லாரும் வேக வாங்க, சூப்பரான லொகேஷன் கிடைச்சிருக்கு. மாமா, அத்தை, கொஞ்சம் இங்க வந்து பாருங்க. என்ன அஞ்சலி, உனக்கு ஏதாவது லொகேஷன் கிடைச்சிருச்சா? இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல சூப்பரான இடம் இருக்கு. சுத்தி பச்சை பசேல்னு இடமும் இருக்கு. அந்த வீட்டுக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு குகை கூட இருக்கான். அதுக்கும் பக்கத்துல ஒரு அழகான குளம் இருக்கு. அந்த இடம் பாக்குறதுக்கு காஷ்மீர் மாதிரியே இருக்கு. அஞ்சலி எல்லார்கிட்டயும் லேப்டாப்ப காமிச்சு அந்த இடத்தையும் காமிச்சான். ஆஹா, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம். நதிக்கு பக்கத்திலே வீடுனா ரொம்ப அமைதியா இருக்கும். சாரதா, நான் கனவுல பார்த்த அதே மாதிரி வீடா இருக்கு. சுத்தி மலைங்க, பக்கத்துல நதி, அமைதியான சூழல். ரமேஷ், உடனே அந்த லேண்ட் ஓனர் கிட்ட பேசு. ஓகேப்பா, இப்பவே அவருக்கு கால் பண்ணிடுறேன். ரமேஷ் அந்த லேண்ட் ஓனர் கிட்ட பேசினதும் அவரு மீட் பண்றதுக்கு சாரதா வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் பேரு சோப்ராஜ். பிரசாத் சார், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். அந்த வீட்டை விற்கணுங்கிற எண்ணமே எனக்கு இல்ல. ஆனா எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த இடத்த இப்ப நான் விற்கிறேன். அது ஒரு தங்கமான வீடுங்க. ரொம்ப குறைஞ்ச விலைக்கே தரேன். சோப்ராஜ் சார், அந்த அழகான வீடு, அவ்வளவு நல்ல இடம், இவ்ளோ கம்மியான விலைக்கு தரீங்கன்னா அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நதி பக்கத்துல இருக்கு. மழை காலத்துல வெள்ளமோ இல்ல முதலையோ அங்க வருமா? ஐயோ இல்லம்மா, கடந்த 30 வருஷத்துல அங்க ஒரு தடவை கூட தண்ணி வீட்டுக்குள்ள வந்ததே இல்ல. முதலைய நான் பார்த்ததே இல்ல. அனாமிகா அக்கா, எப்பவும் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் தானே? அவ்வளோ நல்ல இடத்த இதையெல்லாம் யோசிச்சு நாம இழக்கணுமா சொல்லு? ஆமாங்கா, போட்டோலயே அந்த இடம் அவ்வளோ அழகா இருக்கேக்கா. லேண்ட் ஓனருக்கும் அர்ஜென்டாமே, அதான் குறைஞ்ச விலையில தராரு. சரி, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அதனால நானும் ஒத்துக்கிறேன். ஆனா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை அனுப்ப சொல்லு. நமிகா, நீ ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கம்மா. சோப்ராஜ் ரொம்ப நல்ல மனுஷனா தெரியுறாரு. சாரதா,
என் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பணம்லாம் வந்தது இல்ல, அந்த பணத்தை சோப்ராஜ் கையில கொடுத்துரு. இன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம். சரிங்கப்பா, ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையெல்லாம் நாங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் முழுசா முடிஞ்சது. பிரசாத் குடும்பம் லக்கேஜோட புது வீட்டுக்கு வந்தாங்க. முதல் 2 வாரங்கள் சொர்க்கமா இருந்துச்சு. காலங்காத்தாலேயே நதி பக்கத்துல பச்சை கிளிகள், நதியோட சத்தம் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா வச்சுது. பிரசாத் காலங்காத்தால எழுந்திருச்சு வாக்கிங் போவாரு, அதுவும் நதிக்கு பக்கத்துல. ஆனா மழை காலம் ஆரம்பிச்ச உடனேயே அசல் கதை ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ராத்திரி பயங்கரமான மழை பெஞ்சுது. ஹால்ல பிரசாதும் சாரதாவும் படுத்திருந்தாங்க. திடீர்னு சீலிங்ல இருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சுது. அந்த தண்ணி சாரதா மேல பட்டதுனால, என்னங்க எந்திரிங்க, மேல சவுத்துல இருந்து தண்ணி வருது. என்ன சாரதா, தண்ணி ஒழுகுதா? அப்பா, கிச்சன்ல கூட தண்ணி ஒழுகுதுப்பா. அவனி, அஞ்சலி, சீக்கிரம் பாத்திரம் எடுத்துட்டு வாங்க. எங்கெங்க தண்ணி ஒழுகுதோ அங்கங்க வைங்க. ஐயா, என்ன மாமா இது, புது வீடு வாங்கிட்டோன்னு சந்தோஷப்பட்டுமே, ஆனா மழை வந்தாதான் தெரியுது வீட்ல எவ்வளவு பொத்தல் இருக்குன்னு. மாமா, அந்த ஓனருக்கு கொஞ்சம் போனை போட்டு பேசுங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது அஞ்சலி. அந்த ஆள் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாரு. இந்த பழைய வீட்டுக்கு வெளியே பெயிண்ட் அடிச்சு நம்மள ஏமாத்தி கொடுத்துட்டோம். அப்பா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்ட பணத்தை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டோம். கடவுளே, என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கலான்னு ஆசைப்பட்டேன். இப்படி மோசம் போயிட்டேனே. சேத்துல ஊத்துன பன்னீரா போச்சே. நான் சம்பாரிச்ச பணம் மொத்தமும் என் குடும்பம் இப்ப தெருவுக்கு வந்துருச்சு. மாமா, கவலைப்படாதீங்க. பணம் போச்சுன்னா மறுபடியும் சம்பாரிச்சுக்கலாம். உங்க உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம ஏமாந்தது உண்மைதான். ஆனா இப்ப நம்ம கிட்ட ஒரு வீடு இருக்கு, தைரியமா இருக்கணும். இதை எப்படியாவது ரிப்பேர் பண்ணுவோம். அன்னைக்கு ராத்திரிய கஷ்டமா கழிச்சாங்க. ஆனா பிரச்சனை அதோட முடியல. மறுநாள் மழையோட தீவிரம் இன்னும் அதிகமாச்சு. பக்கத்துல இருந்த நதி மழைக்கு பொங்க ஆரம்பிச்சுது. நதி நீர் வேகமா வந்ததால பிரசாதோட லேண்ட்ல முழுக்க தண்ணியா இருந்தது. வீடு கொஞ்சம் உயரத்துல இருந்ததுனால வீட்டுக்குள்ளார தண்ணி வரல. அவங்களுக்கு டவுனுக்கு போக கூட வழி இல்லாம ஆயிடுச்சு. அப்பா, வெளியில முழுக்க தண்ணி. வாசலை தாண்டி நம்மளால தெருவுக்கு கூட போக முடியாது. ஆபீஸ்க்கு எப்படி போகிறது? ஆமா அண்ணா, அருணும் நானும் இன்னில இருந்து வீட்லயே உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றோன்னு ஆபீஸ்க்கு மெயில் போட்டோம். ஆனா இப்போ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. வீட்ல காய்கறி இல்ல. இந்த மாதிரி சமயத்துல சாப்பாடு சாப்பிடாம எப்படி வாழறது? ஐயோ ஆமாக்கா, என்ன பண்றது? அந்த சமயத்துல நதியில படகுல போற சில பேரு காய்கறிய கொண்டு வந்து வித்தாங்க. ஆனா இந்த வெள்ளத்தை காரணமா காமிச்சு அவங்க அதிகமான பணம் கேட்டாங்க. காய்கறி வேணுமாப்பா? தக்காளி 1 கிலோ 200 ரூபா, பச்சை மிளகா கிலோ 150 ரூபா. என்னது, அவ்வளவா? சிட்டில கூட இவ்ளோ விலை இல்லையே. வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லனா விடுங்கம்மா. இந்த மழையில படகுல வந்து விக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவனே, வேற வழி இல்ல. இப்போதைக்கு நம்ம கொஞ்சத்தை வாங்கிப்போம். அனாமிகா, எல்லா பணத்தையும் தூக்கி அவங்கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ பேக்கப்புக்கு ஒரு பணம் இல்ல. என்ன பண்றது இப்போ? எங்க சேலரியில ஒவ்வொரு தடவையும் இவ்ளோ பணம் கொடுத்து வாங்க முடியாது. இதுக்கு ஏதாவது யோசிச்சாகணும். மறுநாள் காலையில மழை கொஞ்சம் குறைஞ்சுது. நதியோட தண்ணியும் குறைஞ்சுது. அனாமிகா நதிய பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. அவ கண்ணு அதுக்கு பக்கத்துல இருந்த கொகை கிட்ட போச்சு. மழை அதிகமா பெஞ்சு வெள்ளம் அதுக்குள்ளார போனதுனால நதியோட மண்ணெல்லாம் அதுக்குள்ள போயிருக்கும். அந்த குகைக்குள்ள ஈரப்பதமா இருந்தது. அங்க பாரு, அந்த மண்ணு எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? நதியில இருந்து வந்த மண்ணுன்னா ரொம்ப வளமையா இருக்கும், ரொம்ப சத்து நிறைஞ்சதா இருக்கும். இந்த இடத்துல சூரிய ஒளி கூட குகைக்குள்ள இருக்க ஓட்ட வழியா கொஞ்சம் உள்ள வருது. இங்க நம்ம காய்கறிய வளர்த்தோம்னா நல்லா வளரும் தெரியுமா? அக்கா, குகைக்குள்ளார போறியா? அங்க பாம்பு பல்லி ஏதாவது இருந்தா? அதுலயும் குகைக்குள்ள போய் விவசாயம் பண்ண போறாங்கற. இந்த உலகத்துல யாராவது இந்த காரியம் பண்ணுவாங்களா? அட ஆமாக்கா, காய்கறிய விளைவிக்கணும்னா ஓபன் ஸ்பேஸ் வேணும். இங்க பாருங்க, இந்த குகை சின்னதா இருக்கலாம், உள்ள காத்து நல்லா வருது. சூரிய ஒளியும் அங்கங்க உள்ள வந்துட்டு தான் இருக்கு. செடிக்கு தண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்ல. மழையில ஏற்கனவே அந்த இடம் நல்லா சத சதன்னு ஈரமா இருக்கு. இந்த சத்து நிறைஞ்ச மண்ணுல விதைச்சோம்னா காய்கறி நல்லா செழிப்பா வளரும். அக்கா, இனி எவ்வளவு நாளைக்கு அதிக விலைக்கு காய்கறி வாங்குறது? கையில இருந்த பணம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. நம்ம காய்கறிய நம்மளே வளர்த்துக்கலாம் அஞ்சலி. எல்லாரும் என் கூட வாங்க. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த குகைக்குள்ளார போயிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. குகைக்குள்ள என்னம்மா இருக்கு அனாமிகா? அத்தை, நீங்களும் என் கூட வாங்க. குகைக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்க. எல்லாரும் சேர்ந்து குகைக்குள்ளார போனாங்க. குகைய பார்த்ததும் எல்லாரும் வாய பொளந்தாங்க. ஆச்சரியமா இருந்தது. குகைக்குள்ளார காய்கறிகள் ஏற்கனவே வளர்ந்திருந்தது. ஆஹா, இது என்ன விந்தையா இருக்கு! குகைக்குள்ளார காய்கறி தோட்டமா? அந்த தக்காளிய பாரு, எவ்வளவு செழிப்பா இருக்குன்னு. அக்கா, பச்சை மிளகா அண்ணக்கா இவ்ளோ பெருசா இருக்கு. இதுல பூச்சி புழு எதுவுமே இல்லையேக்கா. வெண்டைக்காயெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பாத்தீங்களா?
இந்த குகைக்குள்ளார இருக்க மண்ணு அவ்ளோ செழிப்பா இருக்கு. இதனால காய்கறிகள் ரொம்ப ஃபாஸ்டா வளருது. அது மட்டும் இல்ல, நதிக்கு பக்கத்துல இருக்க குகைங்கறதால இதுக்குள்ள வந்து நம்ம டெய்லி தண்ணி ஊத்தணும்ன்ற அவசியமே இல்ல. அதனோட ஈரப்பதம் இதுல எப்பவும் இருக்கும். ஆமா அண்ணி, நதிக்கு வெளியில இருந்த காய்கறிகள் எல்லாம் நதியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆனா இது உள்ளுக்குள்ள இருந்ததுனால இது தண்ணில அடிச்சிட்டு போகாம பாதுகாப்பா இருந்திருக்கு. சரி, இப்ப நம்ம கிட்ட நமக்கு தேவையான காயை விட அதிகமான காய்கள் இருக்கு. இந்த காய்கறிகளை நம்ம ஏன் நதிக்கு பக்கத்துல இருக்க மக்களுக்கு விக்க கூடாது? இப்படி பண்ணா அவங்களுக்கும் உதவியா இருக்கும்ல, நமக்கும் கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கும். சூப்பர் ஐடியா அண்ணி. இந்த காய்கறி எல்லாம் நானும் அண்ணனும் எப்படியாவது பேக் பண்ணிடுறோம். நான் படகுக்காரனை கூப்பிட்டு நம்ம கிட்ட காய்கறி இருக்குன்னு சொல்றேன். குகை வழியா நதி மேல போயிட்டு இருந்த படகு பிரசாத் வீட்டுக்கிட்ட நின்னுச்சு. அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை எல்லாருக்கும் வித்தாங்க. குகைக்குள்ள வளர்ந்த காய்கறிகளோட ருசி நல்லா இருந்தது. அதனால அந்த காய்கறிகளுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமாச்சு. படகுல போற எல்லாரும் இந்த ஃப்ரெஷ் காய்கறிகளை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, உங்க காய்கறிகள் ரொம்ப நல்லா இருக்கே பாக்க. நதிக்கு பக்கத்துல இருக்கிற கிராமம் முழுக்க உங்க காய்கறியை பத்தி தான் பேசுறாங்க. குகைக்குள்ள காய்கறி விற்கிற மருமகளுங்கன்னு உங்களுக்கு பேர் கூட வந்துருச்சு. கெமிக்கல்ஸ் இல்லாத சுத்தமான காய்கறி இது. நாளையில இருந்து எங்க கிட்ட விதவிதமான கீரைகள் கூட கிடைக்குங்க. ஆமா, விலையும் ரொம்ப கம்மி. கிலோ வெறும் 50 ரூபாய் தான். இந்த மழையில காய்கறிகளை இவ்ளோ கம்மி விலையில விக்கிறீங்கம்மா, உங்களுக்கெல்லாம் புண்ணியமா போகும். பாத்தியா சாரதா, அந்த லேண்ட் ஓனர் நம்மளை ஏமாத்தினாலும் நமக்கு இருக்கிற நல்ல மனசால இந்த ஆபத்தான நேரத்திலயும் நமக்கு தங்கமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத நம்ம மருமகளுங்க புத்திசாலித்தனமா பயன்படுத்தி இருக்காங்க. ஆமாங்க, அனாமிகாவோட புத்திசாலித்தனத்தால நம்மளோட குடும்பம் சந்தோஷமா இருக்கு. லக்ஷ்மி தேவியா இவ வந்திருக்கா. கொஞ்ச வாரம் போனதுக்கு அப்புறம் வெள்ளம் முழுமையா குறைஞ்சிருச்சு. நதி மறுபடியும் சாதாரணம் ஆயிடுச்சு. ஆனா குகையில காய்கறிகள் வளர்க்கறது மட்டும் அவங்க நிறுத்தவே இல்ல. நதியில போட்டிங்க்கு வர டூரிஸ்ட் அதை வந்து சுத்தி பார்த்து அவங்களுக்கு தேவையான காய்கறிகளையும் வாங்கிட்டு போனாங்க. இதனால அனாமிகாக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு. என்னங்க, நம்ம குகைக்கு பக்கத்துல ஒரு ஃபுட் ஸ்டால் வைக்கலான்னு இருக்கேன். போட்டிங்க்கு வர டூரிஸ்ட் எல்லாருக்கும் பசி எடுக்கும் இல்லையா? ஸ்டாலா? அங்க நீ என்ன பண்ண போற அனாமிகா? குகையில வளர்ந்த காய்கறிகளை வச்சு சத்தான சாலடு, சுட சுட ஆர்கானிக் ஃபுட் செஞ்சு தருவோம். அவனி ரொம்ப நல்லா சமைப்பா இல்லையா? அஞ்சலி சர்விங்கையும் மார்க்கெட்டிங்கையும் பாத்துக்கிட்டோம். டூரிஸ்ட் எல்லாரும் நதிக்கு பக்கத்துல சுட சுட சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். ஆஹா, யோசனை ரொம்ப நல்லா இருக்குக்கா. குகையில வளர்ந்த காய்கறிகளை வச்சு விதவிதமா சமைக்கிறேன். நான் இப்பவே குகை ருசி அப்படின்னு ஒரு பேஜ ஓபன் பண்ணி ட்ரெண்ட் ஆக்குறேன். அனாமிகா நினைச்சது அப்படியே நடந்தது. நதிக்கு பக்கத்துல ஓபன் பண்ண அந்த சின்ன ஹோட்டலுக்கு நிறைய டூரிஸ்ட் வந்து போக ஆரம்பிச்சாங்க. குகையில வளர்ந்த ஃப்ரெஷ் காய்கறிகளை வச்சு அவங்க சமைச்ச சாப்பாட சாப்பிட வெளிநாடுகள்ல இருந்து வெளியூர்கள்ல இருந்தெல்லாம் நிறைய டூரிஸ்ட் வந்தாங்க. பிரசாதோட வீடு மறுபடியும் பிரகாசமாச்சு. அந்த கவலையில இருந்து வெளியில வந்து இப்போ ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோங்கிற ஆனந்தத்துல அந்த மொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ இயற்கையை ரசிச்சுக்கிட்டு உண்மையிலே நல்லா வாழ்ந்தாங்க. அனாமிகாவோட விவேகம், பொறுமை அந்த குடும்பத்துக்கு ரத்தின கவசம் மாதிரி அமைஞ்சுது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ஒரு ஊர்ல பிரசாத் வச்சிருக்க ஹோல்சேல் மளிகை கடையை நம்பிதான் அவரோட குடும்பமே இருக்கு. ஆனா காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. வியாபாரத்துல எதிர்பாராத நஷ்டம் வந்தது. வாங்கின கடன் கடல் மாதிரி பெருகுனதுனால திடீர்னு அந்த குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துருச்சு. அந்த கஷ்ட காலத்துல வீட்டு ஆம்பளைங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்தாங்க. ஒரு நாள் பிரசாதோட வீட்ல விசாலமான வீட்டு ஹால்ல பிரசாத் உட்கார்ந்துகிட்டு தலையில கைய வச்சுக்கிட்டு சோகமா இருந்தாரு. ரமேஷ், சுரேஷ், அருண் சோகமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சாரதா கண்ணீரை தொடச்சுக்கிட்டாங்க. அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரும் கிச்சன்ல இருந்து வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. கடங்காரன் கோட்டீஸ்வரன் வாசல்ல நின்னுக்கிட்டு சத்தமா கத்திக்கிட்டு இருந்தான். ஏயோ பிரசாத், இன்னும் எத்தனை நாள் இப்படி காரணம் சொல்ல போற? மாச கணக்குல நடந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு பைசல் பண்ணி அனுப்புற. பணத்தை கொடுக்குறியா? இல்லனா நான் போலீஸ் ஸ்டேஷன் போவா? கோடீஸ்வரன் ஐயா, தயவு செஞ்சு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டுடுச்சுங்க ஐயா. இதையே கேட்டு கேட்டு என் காதெல்லாம் புளிச்சு போச்சு போயா. உன் பிள்ளைங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? ஏதாவது வேலை செஞ்சு கடன் அடைக்கலாமே. கையால் ஆகாதவனுங்க மாதிரி வீட்லயே உட்காந்துருக்கானுங்க. கடன் எப்படியா தீரும்? நாளைக்கு சாயந்தரம் திரும்ப வருவேன். ஒரு 50,000 நீங்க கண்டிப்பா கட்டியே ஆகணும். இல்லன்னா உங்க வீட்டை ஜப்தி பண்ணி நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரன் கோபமா அங்க இருந்து போயிட்டாரு. ஹால்ல மௌனமா இருந்தது. பிரசாத் கண்கள்ல கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. என்னங்க, மனச கல்லாக்கிக்கோங்க.
கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கா சாரதா? வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்ச மரியாதையா வாசல்ல ஒருத்தன் வாங்கிட்டு போறான். கடங்காரங்க வந்து நம்ம வீட்டை ஜப்தி பண்ணிட்டு போனாங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த உசுறு இருக்காது. என் பிள்ளைங்களுக்கு நல்ல வழிய காமிக்காம விட்டுட்டேனே. அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. வியாபாரத்துல நஷ்டம் வந்ததும் இடி விழுந்த மாதிரி நாங்களும் உட்காந்துட்டோம். நாங்க எல்லாரும் ஏதாவது வேலைக்கு போயிருக்கணும். ஆனா நாளைக்குள்ள 50,000 ரூபாவை எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியலையேப்பா. ஆமாப்பா, வேலைக்கு எங்க போய் தேடினாலும் ஒரே நாள்ல 50,000 ரூபாய் யாரும் தரமாட்டாங்க. நம்ம நிலைமை இப்படி வந்து நிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 4 பேர் முன்னாடி தலை நிமிந்து நடந்தோம். இப்படி கடங்காரங்களுக்கு பயந்து தலைமறைவா இருப்போன்னு நான் நினைக்கவே இல்லப்பா அப்படின்னு ஆண்கள் எல்லாரும் ரொம்ப கவலையோட உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அனாமிகா கிச்சன் கிட்ட நின்னுக்கிட்டு இருந்தா. அப்போ அவ மனசு ரொம்ப பதச்சுது. கஷ்ட காலத்துல இப்படி சோர்வடைய கூடாது. இந்த நேரத்துலதான் நம்ம தைரியமா எதிர்த்து நிக்கணும்னு நினைச்சா. உடனே மத்த மருமகளுங்க கிட்ட போய் அனாமிகா ஒரு மீட்டிங் போட்டா. அங்க 3 மருமகள்களும் கிசுகிசுன்னு பேசிக்கிட்டாங்க. அவனி, அஞ்சலி, வெளியில வீட்டோட நிலைமை என்னன்னு பாத்தீங்களா? நம்ம மாமனாருக்கும் புருஷங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. நாளைக்குள்ள பணத்தை கட்டலன்னா வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்களாம். அத பாத்துட்டு கைய கட்டிக்கிட்டு நம்ம நின்னுக்கிட்டு இருக்கோம். ஆமாங்கா, எனக்கு கூட ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம படிச்ச படிப்புக்கு வேலைக்கும் போகல. உடனுக்குடனே பணம்னா யாரு தருவாக்கா? அட ஆமாங்கா, வெளியில போய் நம்ம ஏதாவது வேலை பார்க்கலான்னா இந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க? பிரசாத் மக்க தெருவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்க மாட்டாங்க? கௌரவம்லாம் நம்ம பசிய தீக்காதுமா. நம்ம குடும்பம் வீதிக்கு வர நிலைமை வந்துச்சுன்னா மத்தவங்க என்ன யோசிப்பாங்கன்னு நினைக்கிறத விட நம்ம கைய வச்சு நம்மளால எப்படி ஊனி எந்திரிக்க முடியும் அப்படிங்கறத தான் பார்த்தாகணும். என்னக்கா சொல்ற நீ? ஏதாவது யோசிச்சிருக்கியா? எதுவா இருந்தாலும் சொல்லு. நம்ம 3 பேருக்கும் நல்லா சமைக்க வரும் இல்லையா? முக்கியமா நான் செய்யற காலிஃப்ளவர் பக்கோடா அது வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கும். அது ஏன் நம்ம செஞ்சு விற்க கூடாது? ஒரு சின்ன வண்டிய வச்சுக்கிட்டு சுட சுட காலிஃப்ளவர் பக்கோடாவை போட்டு போட்டு கொடுப்பமே. இப்போ குளிர்காலமும் ஆரம்பிச்சிருச்சு. சாயந்தர வேளையில சுட சுட ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும் இல்லையா? என்ன சொன்ன? சாயந்தரத்துல நம்ம பக்கோடா கடைய போட்டு விக்கணுமா? என்னக்கா பேசுற? நம்ம வீட்டு ஆம்பளைங்க நம்மள இதை செய்ய விடுவாங்களா? அவங்க நம்மள தடுத்து நிறுத்த பாப்பாங்கதாம்மா. ஆனா நம்ம தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். நம்ம கையால சமைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல தப்பில்ல. நமக்கு சமைக்க வர்றது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு திறமை. நீ என்ன சொல்ற அவனே? அக்கா, நீ சொல்றது நிஜம்தான். சும்மா உட்காந்து வெட்டியா இருக்கிறத விடவும் ஏதாவது ஒன்னு செஞ்சு பணம் சம்பாதிக்கலாம். கஷ்டப்பட நான் தயாரா இருக்கேன். காலிஃப்ளவரை கட் பண்றது, மசாலாவை கலக்கிறது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் இவ்ளோ தைரியமா இருக்கும்போது நான் மட்டும் என்னத்த சொல்ல போறேன்? நானும் வரேன். என்ன செய்யணுமோ சொல்லுங்க. கஸ்டமர் கிட்ட போய் ஆர்டர் எடுக்கவா இல்ல பேக் பண்ணவான்னு சொல்லுங்க. 3 பேரும் சேர்ந்தோன்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரலாம். சபாஷ், உங்ககிட்ட இருந்து எனக்கு தேவையானது இதுதான். வாங்க, அத்தைக்கும் மாமாக்கும் நம்ம போய் இந்த விஷயத்த சொல்லுவோம். இப்படி 3 மருமகள்களும் ஒன்னு சேர்ந்து மாமனார் மாமியார் கிட்ட வந்தாங்க. வீட்டு தலையெழுத்த மாத்த முயற்சி பண்ணாங்க. நிராசையோட உட்கார்ந்திருந்த மொத்த குடும்பத்துக்கிட்டையும் 3 மருமகள்களும் வந்து தைரியமா பேசணும்னு முடிவெடுத்து அனாமிகா முன் வந்தா. மாமா, அத்தை, தயவு செஞ்சு நீங்க கண்ணீரை தொடைங்க. நம்ம வீட்டு ஆண்கள் இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க எங்களுக்கு பிடிக்கவே இல்ல. இந்த குடும்ப பிரச்சனைய தீர்க்கறதுக்கு எங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னம்மா அது? இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அத்தை, நானு, அஞ்சலி, அவனை 3 பேரும் சேர்ந்து நம்ம வீதி முனையில ஒரு பக்கோடா கடை போடலான்னு இருக்கோம். காலிஃப்ளவர் பக்கோடா போடலான்னு நினைச்சிட்டு இருக்கோம். என்னது? என் மருமகளுங்க ரோட்ல நின்னு பக்கோடா விக்கிறதா? முடியவே முடியாது. என் உயிரே போனாலும் வீட்டு பொம்பளை பிள்ளைங்கள ரோட்ல நிறுத்த மாட்டேன். ஆமா நமிகா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? கையால் ஆகாம நாங்க உட்கார்ந்துருக்கோங்கிறத நிரூபிக்கிறியா? ஊர்ல இருக்கவங்க ஏற்கனவே எங்களை அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ அதை நிரூபிக்கிற மாதிரி பேசுற. அண்ணி, அவனி, இது சரி கிடையாது. எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நாங்க ஏதாவது யோசிக்கிறோம். ஆமா அஞ்சலி, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. இந்த வீட்டு பெண்கள் வியாபாரம்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் ரோட்ல பக்கோடா வைக்கிறேன்னு சொல்றீங்களே. போதும், தயவு செஞ்சு உங்களோட இந்த வெட்டி கௌரவத்தை கைவிடுங்க. அது இப்ப வேலைக்கு ஆகாது. பிராக்டிகலா பேசுங்க. மாமா, கடங்காரன் வீட்டுக்கு வந்து வாய்க்கு வந்தபடி பேசுறான். அப்போ உங்க மானம் எங்க போச்சு? நாளைக்கு வீட்டை ஜப்தி பண்ணா நம்ம எங்க போய் நிக்கிறது? அப்ப இந்த மக்கள் நம்மள பார்த்து சிரிக்க மாட்டாங்களா மாமா? இல்ல இந்தான்னு ₹1 கொடுக்க போறாங்களா? நாங்க திருட போகல, கொள்ளை அடிக்க போகல, கஷ்டப்படுறோன்னு தானே சொல்றோம். எங்க திறமைய வச்சு கௌரவமா உழைக்கிறோன்னு சொல்றோம். அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஆமா சுரேஷ், கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாருக்குமே கௌரவம் இருக்கு. எங்க முடிவை நாங்க மாத்திக்கிறதா இல்ல. எங்களுக்கு உங்க உதவி வேண்டாம்.
உங்களோட ஆசிர்வாதம் கொடுங்க, அது போதும். ஆமா அருண், நாங்க 3 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு முடிவு எடுத்துக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை ஒன்னும் சொல்லாதீங்க, தடுத்து நிறுத்தாதீங்க. என்னங்க, நம்ம பிள்ளைங்க தைரியம் இழந்து இருக்கும்போது நம்ம மருமகளுங்க எவ்வளோ தைரியமா பேசுறாங்க. பொம்பளை பிள்ளைங்க நினைச்சா சாதிக்க முடியாதது ஒன்றும் இல்லை. அனாமிகா உண்மையை தான் சொல்லியிருக்கா. முயற்சி பண்றதுல தப்பு இல்லை. அம்மா அனாமிகா, அவனி, அஞ்சலி ஏதோ பண்ணுங்கம்மா, என் முழு சம்மதம் ஒத்துழைப்பு இருக்கும். சரி சாரதா, என் மருமகளுங்க என்ன பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன். உங்க முயற்சி வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேம்மா. இப்படி எல்லாரோட ஆசிர்வாதத்தால மருமகள்கள் 3 பேரும் மறுநாளே ஒரு வண்டியை வாங்கி அதை சுத்தம் பண்ணி ரெடியாக்குனாங்க. காலிஃப்ளவர், எண்ணெய், கடலை மாவு இது எல்லாத்தையும் கடையில போய் வாங்கிட்டு வந்தாங்க. சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் வண்டியை ஓபன் பண்ணி கடையை திறந்தாங்க. சுட சுட பக்கோடாவை அனாமிகா போட்டு எடுக்க ஆரம்பிச்சான். அவனையும் அஞ்சலியும் ஏற்கனவே போட்ட காலிஃப்ளவரை கையில வச்சுக்கிட்டு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சத்தான் அஞ்சலி பேக் பண்ணிக்கிட்டு இருந்தா. வானிலை ரொம்ப சில்லுன்னு நல்லா இருந்தது. வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்து இருந்தது. அக்கா, வானத்தை பாத்தியாக்கா? எந்த நேரத்துல வேணாலும் மழை வரும் போல இருக்கு. இன்னைக்கு நம்ம முத நாள். மழை பெஞ்சா கஸ்டமர் எப்படிக்கா வருவாங்க? ஆமாக்கா, கொஞ்சம் எனக்கும் பயமா தான் இருக்கு. மழை வந்தா மக்கள் நனைஞ்சிட்டு வரமாட்டாங்களே. பயப்படாத அஞ்சலி, எதுக்கு பயப்படுற? மழை நமக்கு பகை கிடையாது. அது உண்மையிலே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். சில்லுன்னு காத்தடிக்குதுல்ல, இதுக்கு கண்டிப்பா யாராவது வந்து சூடா பக்கோடா சாப்பிடறதுக்கு ஆசைப்பட்டு வருவாங்க பாரு. ஒருத்தவங்க சாப்பிடுறத பார்த்து இன்னொருத்தர்னு லைனா நமக்கு இன்னைக்கு வியாபாரம் கொடுப்பாங்க. ஏற்கனவே நம்ம பக்கோடா வாசனை நமக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்கக்கா, நான் நம்ம பிரத்யேகமான ஹோம்மேட் கரம் மசாலாவை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலக்கி வைக்கிறேன். அதை சாப்பிட்டவங்க மறுபடியும் வருவாங்க. ரெடியா இரு அஞ்சலி, எண்ணெய் காஞ்சதும் நான் பக்கோடாவை போட்டு எடுக்கிறேன் அப்படின்னு அனாமிகா சுட சுட எண்ணெயில பக்கோடாவை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருந்தா. கமகமன்னு பக்கோடாவோட வாசனை வீதி முனை வரைக்கும் போச்சு. சரியா அந்த சமயத்துல நல்லா வானம் இடியோட மழை பெய்ய ஆரம்பிச்சுது. காத்து சிலுசிலுன்னு வீசுச்சு. சின்ன சின்ன தூறல் மிகப்பெரிய மழையா மாறுச்சு. குளிர் அதிகமா ஆச்சு. மழையில நனைஞ்சவங்க, அந்த பக்கமா போனவங்க எல்லாரும் மழைக்கு ஒதுங்கி மரத்தடியில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அங்க அனாமிகா போடுற சுட சுட பக்கோடாவோட வாசனை அவங்களுக்கு போச்சு. அது அவங்களுக்கு பசிய தூண்டுச்சு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வீதி பக்கம் போன பாதசாரிகள் சில பேர் அந்த வேப்ப மரத்தடியில உட்காரணும்னு போனாங்க. அடடே, மழை இவ்ளோ நல்லா பெஞ்சுக்கிட்டு இருக்க, குளிர்ல உடம்பெல்லாம் விரைச்சுக்குதுப்பா. இங்க வேற புதுசா பக்கோடா கடை போட்டிருக்காங்க, வாசனை ஆள தூக்குது. ஆமா சார், இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கோம். சுட சுட காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்டு பாருங்க. இந்த குளிர்ல அது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப கதகதப்பா இருக்கும் சார். உண்மைதான், இந்த மழைக்கு ஏதாவது சூடா சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும். ஒரு பிளேட்டு கொடுமா அம்மா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சுட சுட பக்கோடாவை போட்டு பிளேட்ல வச்சு அவருக்கு கொடுத்தா. அவனி அவ தயார் பண்ண சாட் மசாலாவை கொஞ்சம் போட்டா. அஞ்சலி அதை கொண்டு போய் கஸ்டமர் கிட்ட கொடுத்தா. அடடே, பல ரொம்ப நல்லா இருக்கு. வெளியில கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா, மசாலா ருசி ரொம்ப நல்லா இருக்கு. என் வாழ்க்கையில இந்த மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடாவை சாப்பிட்டது இல்ல. அப்படியா, எனக்கு கூட ஒரு பிளேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் காலிஃப்ளவர் பக்கோடாவை வாங்கி மருமகள்களுக்கு நல்ல பிசினஸ் கொடுத்தாங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை சாப்பிட்றதுக்கு மக்கள் கியூ கட்டிட்டு கொடையோட நின்னாங்க. அனாமிகா வேகமா பக்கோடாவை போட்டா. அவனி மாவை கலந்துகிட்டு இருந்தா. அஞ்சலி கஸ்டமர்ஸ் கிட்ட எவ்வளோ வேணும்னு கேட்டு பேக் பண்ணி கொடுத்தா. 3 மருமகள்களும் சுறுசுறுப்பா வேலை செய்யறத பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ ராத்திரி சமயம், டைம் 8 ஆச்சு. மழை கொஞ்சம் குறைஞ்சுது. வண்டில இருந்த காலிஃப்ளவர், எண்ணெய், மாவு எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆனா மக்கள் வந்துட்டே இருந்தாங்க. எங்களை மன்னிச்சிருங்க சார், இன்னைக்கு பக்கோடா முழுசா காலி ஆயிடுச்சு. நாளைக்கு சாயந்தரம் கண்டிப்பா சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு சூடா தரேன். அடடே, ஆயிடுச்சாமா? சரி, நாளைக்கு கண்டிப்பா வரேன். இந்த பக்கோடாவோட ருசிய பத்தி பேசினானுவோ, வந்து சாப்பிடலான்னு பார்த்தா ஏமாந்து புட்டனே. நாளைக்கு வாங்க சார். தேங்க்யூ. முதல் நாள் வருமானம் எவ்வளோ வந்திருக்குது அஞ்சலி? அக்கா, என் கண்ணை என்னால நம்ப முடியல. செலவெல்லாம் போக இன்னைக்கு நமக்கு 5000 ரூபாய் கிடைச்சிருக்குக்கா. நாளே இவ்ளோ பெரிய வெற்றி கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆனந்தமா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, பாத்தீங்களா, நம்ம கஷ்டமும் ருசியும் சேர்ந்தா மக்களுக்கு பிடிக்கும். இந்த மழை நமக்கு சாபம் கிடையாது, நமக்கு கிடைச்ச வரம். இந்த 5000 ரூபாய் லாபங்கிறது வெறும் பணம் கிடையாது, நம்மளோட வெற்றி, நமக்குள்ள புது உத்வேகத்தை கொடுக்கற சக்தி. ஆமாங்கா, உன்னோட யோசனை சூப்பர். இன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சம் கூட நம்ம களைப்பே அடையல இல்ல. நம்ம குடும்பத்துக்காக நம்ம கஷ்டப்படும் போது மனசு ஃபுல்லா திருப்தியா இருக்கு.
ஆமாக்கா, நம்மளோட பந்தம் 7 ஜென்மத்துக்கும் வேணும். வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் அத்தைக்கிட்டயும் மாமா கிட்டயும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சு 3 மருமகள்களும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்ல பிரசாத், சாரதா அவங்க மகன்கள் இன்னும் அதே சோகத்துலதான் இருந்தாங்க. மருமகள்கள் முகத்துல இருந்த சந்தோஷத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அஞ்சலி கல்லாப்பொட்டியில இருந்த பணத்தை எடுத்து பிரசாத் கிட்ட கொடுத்தா. மாமா இந்தாங்க, எங்க நாள் சம்பளம். எங்க பக்கோடா கடை ரொம்ப நல்லா ஓடுச்சு. அதுல கிடைச்ச லாப பணம் தான் இது. என்னது, ஒரே சாயந்தரத்துல 5000 ரூபாவா? இதெல்லாம் உண்மையா சாரதா? பாத்தீங்களாங்க, நான் தான் முன்னாடியே சொன்னனே, நம்ம மருமகளுங்க கையில லக்ஷ்மி தேவியே இருக்கா. அவங்க கஷ்டத்துக்கு கடவுள் கருணை காட்டிட்டாரு. அனாமிகா, எங்களை மன்னிச்சிரு. உன்னை நான் குறைவா மதிப்பிட்டுட்டேன். உன்னோட யோசனை இவ்ளோ பெரிய பலனை கொடுத்துருக்கு. ஆண்கள் நாங்க தைரியத்தை இழந்து நிக்கும் போது நீங்க தைரியமா நின்னுருக்கீங்க. ஓமா அண்ணி, உங்க தைரியத்தை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு உற்சாகம் வருது. நாளையிலேருந்து நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம். கிடைக்கிற வேலையை செஞ்சு பணம் சம்பாரிச்சிட்டு வரோம். அஞ்சலி, என்னையும் மன்னிச்சிருமா. இந்த உலகம் நம்மள பத்தி என்ன பேசுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா கடின உழைப்புல இருக்க அந்த சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது. போதும், நிறுத்துங்க. மன்னிப்பெல்லாம் வேண்டாம். ஒரு குடும்பத்துல இருக்க கஷ்ட துக்கங்கள் எல்லாரையுமே ஒண்ணு சேர்க்கும். ஒருத்தர் விழுந்தா இன்னொருத்தர் கை கொடுக்கணும். அதை விட்டுட்டு பிரியக்கூடாது. நாளைக்கு காலையில வேலையா கோடீஸ்வரன் வீட்டுக்கு போய் 50,000 ரூபாய் நம்ம கட்டி ஆகணும். கையில கால்ல இருக்க நகையை வச்சு பணத்தை கொடுத்துருவோம். அதை மீட்கிறதுக்கு ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு உழைப்போம். உங்க மகன்களும் வேலை செய்ய தயாரா இருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமா எல்லா கடனையுமே அடைச்சிடலாம். ஆமா அனாமிகா, எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. உங்கள மாதிரி மருமகளுக்கு இருக்க இந்த மாதிரி வீடு என்னைக்கும் தலகுனிஞ்சு நிக்காது. நீங்க தான் எங்களை காப்பாத்திருக்கீங்க. அன்னைக்கு பெஞ்ச கனமழை அவங்க குடும்பத்துல பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்தது. 3 மருமகள்களோட ஒத்துமை, தைரியம் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருந்தது. காலிஃபிளவர் பக்கோடா ஸ்டால் இன்னும் பெரிய வெற்றி அடைஞ்சது. மகன்களும் அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு உதவி பண்ணாங்க. கொஞ்ச நாள்லயே கோடீஸ்வரனோட எல்லா பணத்தையும் அடைச்சாங்க. இழந்த கௌரவத்தோட மறுபடியும் அந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நின்னுச்சு. அந்த ஊர்ல மருமகள்களோட பக்கோடா பிசினஸ் தொடர்ந்து நடந்துச்சு. அந்த குடும்பமே திரும்ப கடனே வாங்காம சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு.